நம்ம இந்தியாவுல தங்கத்தின் விலை வந்து ஒரு கணிசமான உயர்வை கண்டுகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து வர்த்தகத்துல சேஞ்சஸ் ஏற்படுது. அதுக்கு எதனால ஏற்படுது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம்னா, உலக பொருளாதாரத்துல சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் நடந்ததுன்னா, தங்கத்தின் விலை வந்து உயரவும் செய்யும், குறையவும் செய்யும். அது மாதிரி நிகழ்வுகள் வந்து கடந்த மாதங்களா நடந்து முடிஞ்சது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெனிசுலாங்கிற நாட்டையே கைப்பற்றினார். அதாவது அவங்க பிரதமரையே அதாவது பிரதமர் அதிபர். நம்ம பிரதமர் சொல்லுவோம், அங்க அதிபர். ஓகேங்களா? அந்த வெனிசுலா அதிபரையே அவங்க வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க ஃபேமிலியாவே, மொத்தமாவே. அப்படிங்கும் பொழுது நிறைய பொருளாதார சிக்கல்கள் உண்டானது. ரெண்டாவது விஷயம், ஆஹ் ரஷ்யா அண்ட் வந்து உக்ரைன் வார் நடந்துட்டு இருந்தப்பவும் நிறைய இடங்கள்ல பொருளாதார சிக்கல் உண்டானது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா இந்தியா மீது வரி சுமை செலுத்திய போதும், அதிகப்படியான வரியை செலுத்திய போதும் பொருளாதார மாறுதல்கள் நடந்துகிட்டே இருந்தது. இது மாதிரியான மாறுதல் நடக்கும் பொழுது எல்லா மக்களும் அமெரிக்க டாலரை யூஸ் பண்றத கட் பண்ண நிறைய பேர் வந்து முன் வந்தாங்க. அதாவது சைனா வந்து அவங்களுடைய டாலரை யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து டாலரை யூஸ் பண்றது இல்லாம தங்கத்தை சேமிக்கிறதுக்கான விஷயத்த முன்னெடுத்துட்டே வந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது டாலரோட மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா தங்கத்தின் விலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. டாலருடைய மதிப்பு குறைய குறைய அதாவது அவங்க டாலர் யூஸ் பண்ணாம தங்கத்தை சேர்க்கறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் முக்கிய காரணமாக பார்க்க